இப்படி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆக்டர்னா நான் வந்து அவருடைய தம்பி பொண்டாட்டின்ற ஒரு படத்தில் நடித்தேன். எடுத்த உடனே ரொம்ப சகஜமாக 10 வருஷமா இல்லை சின்ன வயசுலேயும் தெரியும் நம்ம அந்த வீட்டில் தான் வளர்ந்துருக்கோன்ற மாதிரியே நான் வந்து நாகேஸ்வரி இப்படி இப்படி பயந்துட்டு இருக்கேன். வா வா சுகன்யா வா எல்லாரும் ஜாலியாக பேசிருக்கோம் வா நீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் பேசுவார் அவர். அதே மாதிரி என்னுடைய அழகு ஆல்பத்துக்கு நான் வந்து கூப்பிட்டேனே தவிர அவர் வருவார்லாம் எதிர்பார்க்கல. கரெக்டாக முன்னாடியே வந்தார். ஃப்ரண்ட் ரோவில் சென்டரில் உட்காந்ததும் ரொம்ப ஹாப்பி. நான் பேசுகிறேன், எனக்கு கட்டாயம் உன்னை பற்றி பேசணும் அப்படின்னாரு. இன்விடேஷனில் தெரிஞ்சால் போட்டிருப்பேன். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அபிமானம் நான் அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்கேன்றது எனக்கு தெரியாது. மாமனிதர் அவ்வளோ உயர்வாக பேசினார் இந்த விழாவில். எனக்கு இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் ஆகுது. இதோடு நிறுத்திக்காமல் வேறு ஒரு கல்யாணத்தில் ஒரு 4-5 வருஷம் கழித்து ஹேஆர் விஜயா அம்மாவை கூப்பிட்டுட்டு, ஏ விஜயா இங்கே வா இங்கே வா, சுகன்யா நீ உன்னோட சிடியை அவங்கள்ட்ட கொடுக்குற, அவள் பாட்டு எழுதியிருக்கா பாரு, நீ கேளு. என்னம்மா எழுதியிருக்கா தெரியுமா? அவசியம் கொடுக்குற, சும்மா இங்கே பார்த்து பேசுறதுலாம் இல்லை, நீ கொடுக்குற. அந்த மாதிரி ஒரு மனிதர். இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? நெருப்புங்க அவர்லாம். ஆர்டிஸ்டா, அமேசிங் ஆர்டிஸ்ட்.